ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆணவ படுகொலை செய்ய முயன்ற நாம் தமிழர் கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருணகிரி என்பவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் பின்னணி என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் பேச உள்ளோம். இதை பற்றி பேச திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். அருணகிரி எதுக்காக கைது செய்யப்பட்டார்? அவரோட பின்னணி என்ன? அருணகிரி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர். சாட்டை துரைமுருகனும் கொள்கை பரப்பு செயலாளர், இவனும் கொள்கை பரப்பு செயலாளர். இவன் திருச்சி மணப்பாறையை சார்ந்தவன். மணப்பாறை தொகுதியில் 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டவன். 2016 போட்டியிட்டு இருக்கிறான். சாட்டை துரைமுருகனுக்கு மிக நெருக்கமான நபர் தான் இந்த அருணகிரி என்பவர். இந்த நபர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இவர் ஊராளி கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். அதே ஊர்ல, அதாவது இது எந்த ஊர்னா சொரியம்பட்டி, வளநாடு காவல் எல்லைக்கு உட்பட்ட சொரியம்பட்டி அப்படின்ற கிராமத்தை சார்ந்தவர் தான் இந்த அருணகிரி. அதே கிராமத்தை சார்ந்தவர் த்ரிஷா அப்படின்ற ஒரு பெண்மணி, அவங்களும் ஊராளி கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். அதே ஊரை சார்ந்த சந்தோஷ் அப்படின்ற இளைஞர், அவர் முக்குளத்தோர் சமூகமான சேர்வை சமூகத்தை சார்ந்தவர். இப்ப இந்த த்ரிஷாவும் சந்தோஷும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வருகிறார்கள். அதை ஒட்டி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியேறி போறாங்க, திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. மதுரை இலுப்பை குளத்தில் உள்ள அவருடைய அந்த பையனோட உறவினர் வீட்டுல போய் தங்கி இருக்கிறாங்க. இது தெரிந்தவுடன் பெற்றோர்களால தாங்கிக்க முடியல, இந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உடனடியாக இந்த ஜோடிகளை பிரித்து வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதற்கு இந்த பெற்றோர்கள் அணுகிய நபர் தான் இந்த அருணகிரி. இந்த அருணகிரி பிஎல் படிச்சுட்டு இப்பதான் சமீபத்துல தான் பதிவு செஞ்சிருக்கிறான், வழக்கறிஞரா பதிவு செஞ்சிருக்கிறான். அந்த ஏரியாவில் கட்ட பஞ்சாயத்து, பொறுக்கித்தனம், 420 வேலை, இதெல்லாம் பார்க்கறது தான் இவனோட பொழப்பே. இவன் மாநில நிர்வாகினா யோசிச்சு பாருங்க, சீமானுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமான இருந்திருக்கான். இன்னும் சொல்ல போனால் சாட்டை துரைமுருகனும் திருச்சி தான், இவன் திருச்சி மணப்பாறை. அப்ப இவனுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்திருக்குது. அப்ப பெற்றோர்கள் இந்த புறம்போக்கு பொறுக்கியே அணுகுகிறார்கள். உடனே இவன் ஒரு கார் எடுத்துக்கிட்டு இவனோட ஒரு 6 பேரை சேர்த்துக்கிட்டு மதுரைக்கு போறான். மதுரைக்கு போய் அந்த தங்கி இருந்த மதுரை இலுப்பை குளத்தில் அந்த ஜோடிகள் தங்கி இருந்த வீட்டுக்குள்ள புகுந்து அவங்கள 2 பேரையும் வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி மிக கடுமையா அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. திரும்ப மணப்பாறை கூட்டு கொடூரமான தாக்குதல்னா அந்த பையனோட அடி வயிற்றுலையும் ஆண் உறுப்புலையும் குறி வச்சு எட்டி உதைச்சிருக்கிறான் இந்த அருணகிரி. இது இருக்கிறதுனால தானடா எங்க வீட்டு பொண்ணு மேல நீ ஆசைப்படுற அப்படின்னு எட்டி உதைச்சிருக்கிறான். மிகப்பெரிய அளவுல அந்த பகுதியில் இந்த அருணகிரி அப்படின்ற இந்த அயோக்கிய பைய தன்னுடைய மாநில நிர்வாகி அப்படின்ற இந்த அரசியல் கட்சி பொறுப்பை பயன்படுத்தி கொண்டு, இன்னொரு பக்கம் நான் வக்கீலுக்கு படிச்சிருக்கிறேன் அப்படின்ற இதை பயன்படுத்தி கொண்டு அந்த ஏரியா முழுக்க இப்படி ஜாதி வெறி பஞ்சாயத்துகள், கட்ட பஞ்சாயத்துகள் நடத்தி இருக்கிறான். இதனால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த விவகாரத்தில் அந்த வளநாடு காவல்துறை காவல் அதிகாரிகள் பாராட்டத்தக்கவர்கள். ஏனென்றால் உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது போன்ற அயோக்கியர்களை விடக்கூடாது. இந்த புறம்போக்கு அருணகிரியை கைது செஞ்சு கூட்டு போறாங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம சிரிச்சுக்கிட்டு அப்படியே தில்லா நடந்து போறான். அவனெல்லாம் மாவு கட்டு போடணும், போலீஸ் அடிச்சு அவன் முட்டையை உடைக்கணும். அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு கூச்சமே இல்லாம நடமாடுறான் பாருங்க. அதாவது சாதி பார்த்து போடுகின்ற ஓட்டு எங்களுக்கு தீட்டு, சாதி ஒழிப்பே எங்கள் தமிழ் தேசியத்தின் அடிப்படை. 24 மணி நேரமும் நாம் தமிழர் கட்சி, சீமான் இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, தமிழ் குடிகள் அப்படின்ற பேர்ல சாதிய அரசியலை ஊக்குவித்து வளர்ப்பதுதான் இவர்களுடைய அடிப்படை கோட்பாடு. சீமானே மேடைகளில் என்ன சொல்றான் அப்படின்னா, நாங்க ஜாதி ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்ல மாட்டோம், குடிப்பெருமை கொலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆணவ படுகொலை அப்படின்ற சொல்லையே ஏற்க முடியாத ஒரு அயோக்கியம் தான் சீமான். அதற்கு அதை தமிழ் படுத்துறான். சாதின்றது சமஸ்கிருத வார்த்தை, அதுக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஜாதிக்கும் தமிழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றப்ப இவனுங்க எல்லாருமே, இந்த பாரிசாலன்னு ஒரு சைக்கோ இருக்கான், இவனுங்களோட வேலைலாம் என்னன்னா, ஜாதியை குடி என்ற பெயரால் தமிழ் படுத்தி குடிப்பெருமை கொலை அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்வைக்கிறானுங்க. மேடை தோறும், ஒவ்வொரு மேடை தோறும். ரோஷினி நாடார், அதாவது சிவநாடாரோட பொண்ணு ரோஷினி நாடார் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த நீண்ட பதிவை படிச்ச, நான் ஏன் என் பேருக்கு பின்னாடி நாடாருன்னு போட்டிருக்கிறேன் அப்படின்றதுக்கு அவங்க உருகி எழுதியிருந்தாங்க. அது படிக்கிறப்ப எனக்கு உள்ளமெல்லாம் நெகிழ்ந்து போச்சு. நான் ஏன் என் குடி அடையாளத்தை மறைக்கணும், அதாவது ஜாதி அடையாளத்தை நான் ஏன் மறைக்க வேண்டும்
அப்படின்னு வெளிப்படையாக மேடைகளில் பேசி, நீ வந்து யாதவ்னு சொல்லாத, கோனாருன்னு சொல்லு இப்படின்னு ஒவ்வொரு ஜாதியினரிடையே போய் அந்தந்த பகுதிகளில் ஜாதி பெருமையை வளர்த்து விட்டு அப்படி ஒரு அரசியல் செய்கின்ற ஒரு இழிவான ஜென்மம் தான் இந்த சீமான். அதனுடைய விளைச்சல் இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, ஒரு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அவனே நேரடியாக இறங்கி ஆணவ படுகொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறான். எவ்வளவு கொடூரமானவன் யோசிச்சு பாருங்களேன். ஆண்குறியை குறி வைத்து எட்டி எட்டி உதைத்து அந்த ஆண்குறியை சிதைக்க முயற்சி பண்ணியிருக்கிறான். அந்த சந்தோஷ்ன்ற பையன் இப்ப வரைக்கும் கடந்த 3 நாட்களாக மருத்துவமனையில் வலி தாங்க முடியாமல் கதறிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பமே இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். ஊராளி கவுண்டர் இவர்களுடைய வரையறைப்படி அதுவும் தமிழ் குடி, அந்த பெண்ணினுடைய சாதியும். அதே போல சேர்வை அவர்களும் பச்சை தமிழர்கள், தமிழ் குடி, முக்குளத்தோர் சமூகத்தை அந்த பிரிவை சார்ந்தவர்கள். இப்ப 2 தமிழ் குடிகள் காதலித்தால் நாம் தமிழர் கொள்கை பரப்பு செயலாளருக்கு ஏன் வலிக்கிறது? இப்ப மாமா பையன் நாளைக்கு வீடியோ போடுவானா? மாமா பையன் நாளைக்கு வீடியோ போடுவான், இந்த கறிக்கிஞ்சி இடும்பானம் கருத்தி வீடியோ போடுவான், இதுக்கு திராவிடம் தான் காரணம் அப்படின்னு வீடியோ போடுவான். வெக்கங்கட்ட நாய்ங்க. திராவிடம் இது போன்ற சாதிய வேறுபாடுகளை தமிழர்களிடையே ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்றதான் பெரியாரினுடைய நிலைப்பாடு, திராவிடத்தினுடைய நிலைப்பாடு. சாதி ஒழிந்த ஒரு தனித்தமிழ்நாடு வேண்டும் அப்படின்றதான் பெரியார் அன்றைக்கு முன்வைத்தது. பெரியார் எதற்காக தனித்தமிழ்நாடு கேட்டார்? இந்தியாவோடு இருந்தால் இந்து என்ற அடையாளத்தை நீக்க முடியாது, இந்தியாவோடு இருந்தால் சூத்திர பட்டத்தையும் பஞ்சமன் பட்டத்தையும் ஒழிக்க முடியாது, சாதி என்பது சட்டத்தால் பாதுகாக்கப்பட்டுள்ளது, அந்த சட்டத்தையும் எரிக்க முயற்சித்தோம். இந்திய அரசு அதை மாற்றிக்கொள்ள முன்வரவில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு போதிய பெரும்பான்மை பலமும் நம்மிடையே இல்லை. ஆகவே சூத்திர பட்டம் பஞ்சமர பட்டம் ஒழிய வேண்டும் என்றால் நாம் தனித்தமிழ்நாடு அடைந்தால்தான் முடியும் என்பது பெரியாரினுடைய கோட்பாடு. பெரியார் ஒரு நாட்டை கனவு காண்கிறார். அந்த நாடு சாதி ஒழிந்த ஒரு தமிழ்நாடாக இருக்கட்டும்னு கனவு காணுகின்றார். ஆனால் இந்த அயோக்கிய நாய்கள் திரும்பவும் அதை பின்னாடி இழுக்கிறானுங்க. குடிப்பெருமை, ஜாதி பெருமை இல்லை, குடிப்பெருமைன்னு நாங்க பேசுவோம், ஜாதி பேரை பின்னாடி போட்டுக்குங்க, நாம் எல்லாம் தமிழ் சாதிகள், நாம் எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் பேசி இந்த ஜாதிய பெருமைகளை தூண்டி விடுவது. அங்க கோயம்புத்தூர் போன்ற மேற்கு மாவட்டங்களுக்கு போனா அங்க தீரன் சின்னமலைன்றது, தென் மாவட்டங்களுக்கு போனா அங்க முத்துராமலிங்க தேவர் அப்படின்றது, அப்புறம் அழகு முத்துக்கோன்றது, அப்புறம் மருது சகோதரர்கள்ன்றது. யார் யாரெல்லாம் மருதுவோ தீரன் சின்னமலையோ உண்மையில் விடுதலை போராட்ட வீரர்கள், அவர்களை ஒரு சாதிய அடையாளமாக தூக்கி பிடித்து அந்த சாதியினுடைய ஓட்டுக்களை வாங்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறது. இப்ப பெரியார் சாதி ஒழிப்பிற்காக, பெண்ணடிமைத்தனத்தின் ஒழிப்பிற்காக, இந்த சமூக விடுதலைக்காக என்னென்ன பண்ணிருக்கிறாரு? முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணிருக்கிறாரு? 2 பேரையும் ஒப்பிட்டு பெரியாரை இழிவுபடுத்துவது, இந்த வேலையை தொடர்ச்சியா செய்யறான். சமீபத்துல நந்தன்ற திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால பேசுறான் இந்த மானங்கட்ட நாய். என்ன சொல்றான்னா, பெரியார் உங்களுக்கு எல்லாம் தந்தையா இருக்கிறப்ப பாரதியார் எனக்கு பாட்டனா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். நீ ஒத்துக்கிட்டவன் சூத்திரன்னு, நான் பாப்பானுக்கு வெப்பாட்டிக்கு பிறந்தவன் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்ட நாய் நீ பாரதியவோ ஊவேசாவையோ நீ தாத்தாவா நினைச்சுக்க, நீ என்ன தான் வேணாலும் நீ நினைச்சுக்க, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. பெரியார் உங்களுக்கெல்லாம் தந்தையா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறல. ஆமா, அவர் எங்களுக்கு தந்தை தான், எங்களுக்கு தாத்தா தான், அதுல நாங்க பெருமையாடுறோம், எங்களுடைய பிறவி இழிவை நீக்க வேண்டும் என்று போராடியவர். ஆனா உனக்கு என்ன அப்படின்னா, நந்தனுக்கும் விடுதலை வேண்டும், நந்தனும் நல்லவன், பாரதியும் நல்லவன், ஊவேசாவும் நல்லவன் அப்படின்னு யாராவது அப்படி ஒரு கோட்பாட்டை சொல்ல முடியுமா? அதாவது கசாப்பு கடைக்காரனும் நல்லவன், அங்க பலியாக போற ஆடும் நல்லவன் அப்படின்னு யாராலையாவது ஒரு அரசியலை பேச முடியுமா? அப்படி ஒரு கேடுகட்ட அரசியலை இந்த சீமான் பேசுகின்றான். அதனுடைய விளைவு, அதனுடைய அறுவடை தான் இன்றைக்கு சந்தோஷ் என்கின்ற தமிழ் சாதியை சார்ந்த சேர்வை சமூகத்தை சார்ந்த அந்த பையனை ஆணவ படுகொலை செய்ய வேண்டும் என்று தூண்டி இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டு அரசியலில் மதம், கடவுள், சாதி இது போன்ற விஷயங்கள்லாம் அரசியல் மேடைகளில், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி அவங்க முன் வச்சு பேசினதே இல்லை. இப்ப திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளோ பாஜக முன் வச்சு பேசுவாங்க, அப்புறம் பாமக போன்ற ஜாதி கட்சிகள் அதை முன்வைத்து பேசி போலரைசேஷன் பண்ணுவாங்க தலித் மக்களுக்கு எதிராக. இப்படியான வேலைகளை அவர்கள் செய்வார்கள். அதற்கு பிறகு தற்போதைய கடந்த 15 ஆண்டுகளில் இந்த அரசியலை
தீவிரமாக முன்னெடுப்பவர் சீமான். ஜாதியை தூக்கி பிடிப்பது, குறிப்பாக தமிழ் சாதிகளை தூக்கி பிடிப்பது, அந்தந்த சாதியின் அடையாளங்களாக இருக்கக்கூடிய தலைவர்களை, இப்போ வன்னியர்கள்னா எங்க ஐயா ராமசாமி படையாச்சிங்கிறது, எங்க ஐயா ராமதாஸுங்கிறது, அங்க தென் மாவட்டத்துக்கு போனா எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர்ன்றது, மூக்கையா தேவர்ன்றது, இப்படி அந்த பிம்பங்களை உயர்த்தி பிடித்து அதன் மூலமாக ஒரு அரசியல் செய்வது. நீ போய் அடி, நீ உத அப்படின்னு இப்படி பட்டை தீட்டுவது, இது போன்ற வேலைகள் தான் சீமான் செய்து வருகிறார். அதற்கான அறுவடையாக இன்றைக்கு நடந்திருக்கின்ற சம்பவம் மிக கொடூரமான சம்பவமாக இருக்கிறது. இது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களிடையே அடிப்படையிலேயே இந்த பிரச்சனை இருக்குது. அங்கெல்லாம் எப்படி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி பயணிக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அயோத்திதாசர் நினைவிடத்துக்கு போய் திராவிடன்னு எங்களை சொல்லாதன்றான். அந்த திராவிடன்னு சொன்னதே அவர் தான். நீ போய் அங்க என்னையா மயிர புடுங்குற, அங்க போய் அதை சொல்றது, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி ஜீரணிக்கிறாங்கன்னு புரியல. அருந்ததியர்களை கேவலமாக சாதிய ரீதியாக பேசுவது, இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கலைஞரை சாதிய ரீதியாக பேசுவது. ஒரு கட்சி தலைவன் இப்படி இருக்கும் பொழுது அவனுடைய மாநில நிர்வாகி எப்படி இருப்பான்? அப்படித்தானே இருப்பான். ஆனால் இன்றைக்கு என்ன அப்படின்னா, தங்களை எல்லாம் ஆண்ட பரம்பரை என்று கருதி கொண்டு, நாம் எல்லாம் தமிழ் குடிகளிலேயே ஆண்ட குடிகள் என்று கருதி கொண்டிருந்த இரு சமூகம், ஊராளி கவுண்டர், இந்த சேர்வை முக்குளத்தோர், இந்த சமூகங்களுக்கு இடையே கூட திருமணம் செய்ய முடியவில்லை. ஏன்னா தமிழர்கள் தானே இவங்க ரெண்டு பேரும், பச்சை தமிழர்கள். ஏன் திருமணம் செய்ய முடியல? ஏன்னா ஜாதி காரணம். எது காரணம்? குடி ஜாதி இல்ல, குடி காரணம். அதற்கு அப்படி உண்மையிலேயே எங்களோட கொள்கை நாங்க ஜாதி பார்க்கல, நாங்கெல்லாம் தமிழர்கள் அப்படின்னா இவன் போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் அருணகிரி. அது என்ன, என் பொண்ணா இருந்தான்னா, என் சொந்தக்காரன் பொண்ணா இருந்தான்னா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அதை விட்டு இந்த அயோக்கிய போய் உயிர் நாடியிலே அடிச்சு அந்த பையனை கொல்லணும்னு நினைச்சிருக்கானா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். தமிழ்நாடு காவல்துறை இவனை விடவே கூடாது, இவனை சிறையில வைக்கணும். சீமான் இன்னும் அவனை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான அறிவிப்பை வெளியிடல. ஆனா நாளைக்கு பிரஸ் மீட்ல கேட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களை நாங்க நீக்கிட்டோமே அப்படின்னு நான் சொல்லுவான். எப்படின்னா இது RSS பாணி தான், மாற்ற வரைக்கும் இவன் என் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லுவான். மாட்டிட்டானா இவனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நாங்க போன வாரமே நீக்கிட்டோம், முன்னாடி வாரமே நீக்கிட்டோம் அப்படிமா. அப்படித்தானே இந்த ஒரு பாலியல் குற்றவாளி சிவராமன், கிருஷ்ணகிரியை சார்ந்த சிவராமன், இந்த கட்சியே பாருங்களேன், ஒரு புறம் பெண்களுக்கு எதிராக இருக்குது, குழந்தைகளுக்கு எதிராக இருக்குது, இன்னொரு புறம் காதல் திருமணம் செய்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் எதிரானதாக இருக்கிறது. அப்ப இந்த கட்சி தமிழ்நாட்டில் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டிய கட்சி, ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி.